இந்த மகா கந்தசஷ்டி விரதத்தை பொறுத்த அளவுக்கு எப்படி முருகனை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறதான் மிகப்பெரிய நுட்பமான விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வீட்டில் இப்போ சிலை வச்சுருக்கிறாங்க, வேல் வச்சுருக்கிறாங்க, திருவுருவப்படம் கண்டிப்பாக இருக்கும். இந்த மூணும் இருந்தாலும் கூட ஏன் கலசம் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருது. இந்த கலசம் வைக்கக்கூடிய முறை தான் சஷ்டியினுடைய தாற்பயமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கவும் செய்கிறாங்க. இந்த மகா கந்தசஷ்டி விரதத்தை பொறுத்தளவுக்கு கலசம் வைத்து முருகனை வழிபாடு செய்தல் என்பது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுது. ஏன் அப்படின்னு கேட்டால், கச்சியப்ப சிவாச்சாரியார் அவருடைய கந்த புராணத்தில் தேவர்கள் முருகப்பெருமானை ஐப்பசி மாதத்தினுடைய வளர்பிறையில் கலசம் வைத்து வழிபாடு செய்தார்கள் அப்படின்னு குறிப்பை கொடுக்குறார். அதனால தான் நம்ம அந்த விஷயங்களை இப்போவும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இந்த மகா கந்தசஷ்டி விரதத்தை பொறுத்தளவுக்கு கலச வழிபாடு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. இல்லைங்க, எங்களால் கலச வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறவங்க முருகனுடைய திருவுருவ படத்தை வைத்து வழிபாடு செய்யலாம். திருவுருவ படம் அப்படின்னு சொன்னால், நீங்களே முருகனுடைய 16 வடிவங்கள் பற்றி பேசுனீங்க, 16 வடிவத்தில் எந்த வடிவத்தை வச்சு நாங்கள் வழிபாடு செய்கிறது அப்படின்னு கூட அன்பர்கள் கேட்கலாம். அந்த கேள்விக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, முருகன் வள்ளி தெய்வானையோடு இணைந்திருக்கக்கூடிய வடிவத்தை தான் வைத்து வழிபாடு செய்யணும். அந்த உருவப்படத்தில் முருகனும் இருக்கணும், வள்ளியும் இருக்கணும், தெய்வானையும் இருக்கணும், வேலும் இருக்கிற மாதிரி, மயிலும் இருக்கிற மாதிரியான திருவுருவ படத்தை வைத்து வழிபாடு செய்யும் போது சகல விதமான செல்வங்களும் கிடைக்கும்.